இயேசு கிறிஸ்து வரப்போகும்போது அம்மா அவரு என்ன கொண்டு வராரம்மா? அவர் கூட என்ன வாசிங்க ஒரு வாசிக்கா. வெளிப்படுத்தின விசேஷம் 22 லாஸ்ட் 22:12 தானா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. என்னவாம்மா? இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. எம்மோட கூட வருகிறதாமா. யாரார் கீழே பிரகாரம் என்ன பலன் வரப்போதாமா? தெலுங்குல ஜீத்தம் இருக்குது. பலன் என்ன? சம்பளம். நீங்க எல்லாம் வேலைக்கு போவீங்க இல்லையா? வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போகும்போது மாசம் வருது இல்லை, வாரமாக வரப்போகுது, சம்பள நாள் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்கம்மா? ஒன்றும் ஆலோசனை பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. சம்பளம் போகாத மாதிரி சொல்றீங்க. என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த வாரம் இவ்வளோ சம்பளம் வரும் கணக்கு போடுவீங்களா இல்லையா? பட்ஜெட் விஷயம் தராத ஏன்னா இத்தனை வரும் அர்த்தம் புரிஞ்சா? இத்தனை வரும் ஏன்னா இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிற இத்தனை வரும் கணக்கு போடுறீங்க இல்லையா? கரெக்டாக போய் அங்கே நிற்பீங்க. 10 ரூபா கம்மியாக தந்தா கூட விட்டுருவீங்களா? விட மாட்டோம்ல. கணக்கு போடுவீங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் ஏசுநாதர்கிட்ட போகணும். நாளைக்கு ஏசாய் வந்தாக்க அவன் இருக்காரு என்ன பண்ணானே போக மாட்டீங்களா? போவீங்களா போக மாட்டீங்களா? போவீங்களா? ரைட், வெரி குட். போகும்போது உனக்கு எவ்வளோ சம்பளம் வரும் சொல்லுங்க அம்மா? அது எப்படி கொடுப்பீங்க? அவர் சொல்றாரு யார் எப்படி கொடுப்பாரு? அவர் கிரியைகள் அர்த்தம் புரிஞ்சா? உங்களோட கிரியைகள். நீ வேலையே செய்யல, கொஞ்சம் பேர் வேலையே செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? வேலை செய்ய எங்கே வருவாங்க? சம்பளம் கொடுக்க வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நாங்கள் சின்னப்பா எங்கள் அப்பா ஆள் வச்சு வேலை செஞ்சோம் தெரியுமா? இந்த ஐடியா தெரியும் உங்களுக்கு? அப்போ கணக்கு வாரம் ஆச்சுன்னா 15 நாளுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க? பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்துச்சா வந்தாலாம் வருவாங்க. அப்போ நானும் கூட இருப்பேன். கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு வந்து என்ன பண்ண கணக்கு போயிட்டு என்ன பண்ண வரவு வாங்கிட்டு போவாங்க. தெரியுமா இல்லையா? சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க என்ன வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சுருப்பாங்க வேலை. அர்த்தம் புரிஞ்சா? அவங்க கூட வருவாங்க. வேலை 2 நாள் செஞ்சுருப்பாரு, மத்தியில் காசும் வாங்கியிருப்பாரு இல்லையா? அவங்க எப்படி மொல்ல லாஸ்ட்ல வருவாங்க. அவன் கணக்கு பார்க்கும்போது என்னாவு நீ என்ன பாக்கி என்ன சொல்லுவாங்க தானே? பாக்கின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவன் வேலை செய்ய வேண்டி செய்யல, அவ்வளோதான். அதெல்லாம் அது வேலைக்காரன் தான், எல்லாரும் வேலைக்காரன் தான். ஏன்னா வேலை செஞ்சவனுக்கு என்ன வருது? சம்பளம் கிடைக்குது. செய்யாதவனுக்கு ஏன்னா எல்லாரும் இன்னும் கிடைத்து வர வேண்டியது இல்லையா? இங்க கேள்வி என்னன்னா, கர்த்தர் வரப்போறாரு, நம்ம எல்லாரும் அவங்க கிட்ட போய் நிற்க வேண்டியது. நிற்கும் போதும் உனக்கு எப்படி வரவு வருமா? என்ன வரவுக்கு ஆப்போசிட் என்ன? பாக்கி வருமா? யோசனை பண்ணுங்க. இன்னிலிருந்து யோசனை பண்ணுங்க. நீ யோசனை பண்ணணும். எங்கிருந்து பார்த்து நான் அவர்கிட்ட போகிறேன், அவர் மேலே நிற்கணும். நான் அவர்கிட்ட போகும்போது எனக்கு வரவு வருமா? என்ன பலன் கொடுப்பார் அவர்? என்ன பலன் வாங்க போற? நீ சொல்லு, எவ்வளோ வரும் உங்களுக்கு சம்பளம்?
கேளுங்க போயிடலாம் ராத்திரிக்கு. இது சீரான விஷயம், சின்ன விஷயம் இல்லை இது. வேதம் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் பேர் ஆமா ஏன்னா కొందరు నిందల పాలవటం, కొందరు నిత్య జీవమునకు, కొందరు నిందల పాలవటానికి మేల్కొంటారంట. அங்கே போகும்போது கொஞ்சம் பேர் என்ன அவனுங்க கர்த்தர்கிட்ட மெப்பு பொந்திக்குவாங்க, கொஞ்சம் பேர் வெக்கப்படுவாங்க. இப்போ எப்படியாவது நான் இப்போ சம்பளத்தை பற்றி சொன்னேன்னா லேபருங்க எப்படி அவங்க ஆடுவாங்களா, அதே மாதிரி நாளைக்கு எந்த பேர் அங்கே போகிறாங்க கர்த்தர் மீனுக்கு நிற்கும் போது, அங்கே கர்த்தர் மீனுக்கு நிற்கும் போது என்ன போகுது, கர்த்தர்கிட்ட வேற அங்க என்ன சொல்லுவாங்க, அவரோட மெப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க பாராட்டப்படுவாங்களா இல்லைன்னா அவமானப்படுத்தப்படுவாங்களா? புரியுதா? இப்போ பாராட்டப்படணும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கருத்துட்டு பாராட்டப்படணும் என்ன பண்ணணும்? என்ன வேலை செய்யறோம்? என்ன வேலை செய்யணும்? டபுள் டியூட்டி பண்ணணும். ட்ரிபிள் டியூட்டி பண்ணுவார் இல்லை? காலையிலேருந்து எங்கிட்ட எல்லாம் கூலி வேலைக்கு போவாங்க. காலையில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, காலையிலேயே பல இது என்ன கருவு வேலைன்னு வச்சுருக்காங்க இல்லையா, இங்கே கூட இருக்குது இல்லையா கவர்மெண்ட் வேலை, 100 நாள் வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க, சாப்பிட்டுட்டு மறுபடி வேறு கூலிக்கு போவாங்க. மறுபடி காலையில் போயிட்டு 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வீட்டுக்கு, வெயிட் பண்ண மறுபடி என்ன பண்ணுவாங்க, மறுபடி மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாம் டாக்டர் ஏறி மறுபடி கூலி வேலைக்கு காட்டு வேலைக்கு மறுபடி போவாங்க. வேணா டபுள் சம்பளம். இப்படியே சொல்றது எதுக்குன்னா விஷயத்துக்கு வரலாம். அப்படின்னா இன்னைக்கு நாள் எத்தனோ பேர் என்ன பண்றாங்க அந்த வேலைக்கு இல்லை, அது யாருக்காக பண்றது சொல்லுங்கம்மா? ஒரு டியூட்டி பண்ணு, 2 டியூட்டி பண்ணு, 4 டியூட்டி பண்ணு, 4 வியாபாரம் பண்ணு, சம்பாதி, அது யாருக்காக பண்ற சொல்லுங்க? கர்த்தருக்காகவா? உனக்காக பண்ணிக்கிற. எல்லாரும் அந்நிய ஜனர் பண்றாங்க, எல்லாரும் நீயும் பண்ணிக்கிற. அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லை. காலையில் போயிட்டு வர சாயந்தரம் பிரார்த்தனை கூட பண்ண முடியாது. அப்போ ஏசையா ஸ்தோத்திரமையா முடியல, ஏசையா நம்மளோட சங்கீதம் உங்களுக்கு தெரிய ஏசையா ஆமேன் அப்படியே டப்புன்னு படுத்துக்க வேண்டியதுதான். கர்த்தருக்கு என்ன பண்றோம் நம்ம? கர்த்தருக்கு என்ன பண்றோம் நம்ம? கேட்க மாட்டேறா? இப்போ நம்ம திருவிழா எடுத்துக்கும் போதெல்லாம் நம்ம எச்சரிக்கை பண்ணுறோம் இல்லையா? திருவிழா எடுத்த இப்போ என்ன பண்ணோம், என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டில்? மிச்சமாக இருக்கும்போது அதை பற்றி நம்ம என்ன பேசு, அது என்ன அதை பற்றி என்ன நம்ம அறிஞ்சிக்கிறோம்? நம்ம திருவிருந்தில் பங்கேற்றவங்க கூட பொறுப்பு என்ன? கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், அநேகருக்கு கர்த்தரை பற்றி என்ன பண்ணணும், சரி என்ன பண்ணுறோம் அதை பற்றி யோசனை பண்ணணுமா? எப்பாசி கர்த்தர் வேலை பார்த்து நம்ம யோசனை பண்ணணுமா? என்ன பண்ற கர்த்தருக்கு வேலை? கர்த்தர் வேலை என்ன பண்றோம்? கர்த்தருக்காக என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நாம என்ன பர்சனல் பர்சனல் சொல்லுவாங்க. நான் எம்பட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வளரணும். நம்பர் 1 பாயிண்ட். 2வது என்ன, நாம கர்த்தருக்காக வேலை செய்யணும். அவருக்கு இந்த உலகத்துல எப்படி வெளிப்படுத்துறோம், அவருக்கு எப்படி சாட்சியா இருக்கிறோம், அவருக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் பாரும்போது உனக்கு சம்பளம் இல்லாமல் நீ மூலையில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அவமானமா இல்லாட்டி பாராட்டா? எந்த வேலை செய்யல. நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு விசுவாசம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆயிப்போச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஆயிப்போச்சு, இதுதான் நம்மளோட வேலை. இஷ்டம் ஜெபம் பண்ணுவான், இல்லாட்டி இல்லை. இஷ்டம் இருந்தால் பைபிள் படிப்பேன், இல்லாட்டி இல்லை. அர்த்தம் முடிஞ்சுங்களா? அந்நியர் கூட என்ன பண்ற, அவங்க நம்மளுக்கு கூட அந்நியர் பெட்டர் இல்லையா? புரியுதாம்மா? நம்மளுக்கு கூட எப்படி அந்நியர் பண்றாங்க. அவங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சனிக்கிழமையா சாப்பிடக்கூடாது. காலையிலேருந்து என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு ஈரத்தை தண்ணி ஊற்றிக்கிட்டு
அவ்வளோ தெரிஞ்சு நாம கூட கொஞ்சம் பேர் பண்ணிருந்தீங்களா, அவங்களும் அது பண்ணுறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எதுவும் போயிட்டு வர்றாங்க. நாம் அசலே இல்லையல்ல, இன்னும் ஃப்ரீ ஆகிட்டோம். நாலு கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, எல்லாம் நம்ம இஷ்டமே இஷ்டம் இல்லைங்களா? இல்லை பயம், இருக்கிற பயம் கூட போயிடுச்சு. கடவுள்னா இருக்கிற பயம் கூட போயிடுச்சு. ப்ரேயர் பண்ணால் நடக்கு, நடக்க பெண்ணாட்டி நடக்கு. பைபிள் படித்தால் நடக்கு, பைபிள் படிக்காட்டி நடக்கு. இப்படிதான் நம்ம வாழ்க்கை. என்ன பிஸி. பிரியா சகோதரி, நல்லா புரிஞ்சு போதும். நம்ம யோசனை பண்ணிக்குவோம் இதெல்லாம். இப்படி இருந்து நம்ம எப்படி வளர முடியும், எப்படி வாரசலாக முடியும்? புரியுது? எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இதை பற்றி எத்தனோ சொல்லியிருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வரோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டிய அவசரம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்காக வச்சனம் சொல்றது, ஆவிக்குரிய மனிதனும் ஆவிக்குரிய விஷயத்தில் மனசு வைப்பார். நம்ம சரீர சம்பந்தமான மனசை சரீர சம்பந்தமான விஷயத்தில் மனசு வைப்பார். நம்ம நீ ஆவிக்குரிய மனுஷனா சரீர சம்பந்த மனுஷனா சொல்லுங்க? ஆவிக்குரிய மனசு என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய விஷயம் மனசு வைக்கணும். கர்த்தரோட வேலை செய்வான்னு சொல்லல, பணக்காசு அவசரம் இல்லைன்னு சொல்லல. அது கொடுக்க சமயம் அது கொடு. ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்க வேண்டியது ஆவிக்குரிய இது கொடு. ஆதாம் என்ன பண்ணணும்? காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் என்ன பண்ணணும்? சாயந்தரம் மட்டும் என்ன பண்ணணும்? தோட்டத்தில் வேலை செய்யணும், சாப்பிடணும். அதாவது என்ன பண்ணணும்? மாதிரி கர்த்தர்கிட்ட வந்து கர்த்தர் கூட என்ன பண்ணணும்? ஐக்கியமாகணும். ரெண்டு கொடுத்தாரு. இது சரீரத்துக்கு சம்பந்தமா இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஏன்னா மனுஷன்னா கேவலமும் சரீர சம்பந்தமான காரியத்துக்கே இல்லை, அல்லாதுக்குன்னா வெளியேறப்பட்டது என்ன நமக்குள்ள? ஆவி ஆத்மா. அர்த்தம் புரிஞ்சுங்களா? ஆவி ஆத்மா. நம்ம ஆவி ஆத்மா பத்தி யோசனை பண்றது, ஆவி ஆத்மா காப்பாற்றிக்கு ஆலோசனை பண்றதில்ல. வேணா சரீரத்துக்கு விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? எவ்வளோ யோசனை பண்றோம் இல்லைங்களா? இதுக்கு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது. கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சுனாக்கா என்ன பண்றோம்? நம்ம எந்த மாத்திரை போடணும், எந்த மாத்திரை போடணும், எந்த டாக்டர் கிட்ட போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். சின்ன இங்கே வலி வந்துச்சுன்னா ஓடுற டாக்டர் கிட்ட. அப்படின்னா இந்த சரீரத்தை நம்மளுக்கு எவ்வளோ என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்க? எவ்வளோ அக்கறை இருக்குது? அக்கறை இருக்கும், இல்லைன்னு சொல்ல. வேணா அதுக்கு ஒரு வெளியேறப்பட்டது ஒன்று இருக்குது. எங்க இருக்குது? ஆவி ஆத்மா. இந்த சரீரத்தை எப்ப விட்டடிச்சிட்டு போயிடுறான், போக வேண்டியதுதான். எடுத்துட்டு போயிருவியா? புரியுதா? எங்க போவ நீ? அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறது எது? உங்க புரிஞ்சுக்கோ. நல்ல விஷயம் இதுக்கு சொல்லியிருப்பேன், மாதிரி சொல்றேன். நான் லோகநாதன் அர்த்தம் என்னன்னாக்கா, லோகநாதன்னா இந்த மேலே தெரிகிறது இல்லை. இந்த மேலே தெரியுந்தா இந்த 5 அடி மனசுன்னா இதுக்கு இல்லை, மேலே சரீரம் இல்லை. யாரு? உள்ளுக்கு இருக்கிற ஆவி ஆத்மா. కానీ மனிதன் என்ன பண்ற தெரியுமா? விட்டுட்டு போற சரீரத்து மேல நம்பிக்கை ஆலோசனை பண்ற தப்பா? அது கணக்குல அவன் பத்தி ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறான். நானா யாரு? எனக்கு ஆவி ஆத்மா. இந்த ஆவி ஆத்மா தான் என்ன பண்ணுது? இந்த சரீரத்தையே நடக்க வைக்குது. புரிய சொல்றது? சரீரம் நடக்க வைக்குது. என்ன இந்த ஆவி ஆத்மா போயிடுச்சுனாக்கா சரீரம் செய்யுமா? நம்ம யோசனை எதை பத்தி பண்றோம்? சரீரத்தை பத்தி. புரியுதா? சரீரத்துக்கு நீ எவ்வளவு நல்ல சாப்பாடு வைக்கிறியோ, நல்லதை சாப்பிடவே சொல்லு கர்த்தர். அது கர்த்தர் என்ன பண்ணாரு? சாப்பாடும்
அதுபோல் வேலை செஞ்சு சாப்பிட சொன்னார். இன்னைக்கு வேலை கம்மியாச்சு, சாப்பாடு தாசை ஆயிடுச்சு நம்மளுது. உலகத்தில் என்னாச்சு? வேலை கம்மியாயிடுச்சு, சாப்பாடு தாசை ஆயிடுச்சு. அர்த்தம் பண்ணிச்சா? அது விஷயத்துக்கு வரலாம். வேணும் சரீரத்தை பற்றி யோசனை பண்ணுற தப்பா, ஆவி ஆத்ம பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசனை பண்ணுறதில்ல. இப்போ தெரியாதவங்க தான் அப்படி இருக்கிறாங்க, விட்டடிச்சிருங்க. அந்நிருக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவி நம்ம காப்பாற்றிக்கோசரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்பி விசுவசித்து, அர்த்தம் பண்ணிச்சா, கர்த்தர் அவரோட வசனத்தை வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எது அவசரமானது, எது அவசரம் இல்லாதது, புரியுதா? எது முக்கியமானது, எது முக்கியமா இல்லாததுன்னு நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்தாங்க நம்ம என்ன பண்றோம்? மடி அந்த சரீர மனசோடவே தப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். அர்த்தம் பண்ணிச்சா? இது பற்றி கர்த்தர் கணக்கு கேட்பார் இல்லையா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எத்தனோ அதுக்கு தான் கணக்கு சொல்லணும். நம்ம என்ன கொடுத்துருக்கிறாரு? இப்போ பரிசுத்த வேதம் கொடுத்துருக்காரு, உபதேசமெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆயுசு கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழிக்காரி கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்ததெல்லாம் பண்ண வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு சொல்லணும் இல்லையா? நீ இத்தனை நாள் இத்தனை வச்சனம் கேட்டிருக்கிற, அந்த வச்சனத்துக்கு நீ கொடுத்த மதிப்பு என்ன? எப்படி வளர்ந்துருக்கிற? இசாக்கு வளர்ந்தாரு, நீ வளர்றியா? இஸ்மாயில் வளர்ந்தாரா? எப்படி வளர்ந்தவன்? சரீர சம்பந்தம் வளர்ந்தான். அதனால என்ன, அவன் ஒரு நாள் வந்துச்சு, டைம் வந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணார்? வீட்டுல இருந்து துரத்து விட்டுட்டாரு. இல்லையா? துரத்து விட்டாரு. அது பண்ணிச்சா? இல்லை என்னாச்சு? துரத்து விட்டாரு. அதே மாதிரி ஒரு நாள் வரப்போகுது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இசாக்கு மாதிரி வளராம இருந்தாக்கா நம்மள என்ன பண்ணுவாரு? நீ யாரும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா? எத்தனை பேர், ஐயா நான் உங்களோட பந்தியில் இருந்தப்பா, உங்களோட நாமத்தில் பிரார்த்தனை பண்ணப்பா, உங்களோட நாமத்தில் என்ன பண்ணேன், பேய்களை விரட்டுனப்பா, அது பண்ணு இது பண்ணா என்ன சொல்ற கர்த்தர்? நீ யாரோ தெரியாது போ. அர்த்தம் என்ன? நீ அவரை உண்மையை அறிஞ்சிருந்தா அவர் சொன்ன பேர் நினைப்ப, அவ்வளவுதான் சிம்பிள். அது பண்ணிச்சா? நீ ஏசுனாது அறிஞ்சிருக்கிறியா இல்லையாங்கிறது எப்படி தெரியுமா? உன் நடவடிக்கை தெரியும். வாயெல்லாம் ஏசையா தெரியும் அப்படின்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. பேயும் கூட தெரியும். ஏசுனார் யாரோ பேய் தெரியுமா இல்லையா? ஓ ஏசுனார் வந்துட்டு இருந்தா, ஓ சர்வ தேவகுமாரனே என்ன பண்ணிச்சது? ஓடி வந்து மின்னுக்கார ஒழிஞ்சு நான் பயமாம் அப்படின்னாக்க. அதே பிரிய சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கால நேரத்தில். அது முடிஞ்சா நம்ம எதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், எதுக்கு இடம் கொடுக்கணும், எது பற்றி யோசனை பண்ணணும், அது முடிஞ்சா எதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வளர வேண்டிய ரீதியாக நம்ம என்ன பண்ணணும், வளரணும். வளர வேண்டிய ரீதியாக வரலாட்டி நாளைக்கு நம்ம துக்கப்பட வேண்டிய அவசரம் இருக்குது. பிரிய சகோதரி சகோதரி அதுதான் சொல்றது. என்ன இங்கே எது படிச்சு நம்ம இப்போ அது நம்ம என்ன அப்படி ஏசுனா வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? வெக்கப்படாத தைரியமா போய் என்ன பண்ண நம்மகிட்ட யார் எப்படி தைரியமா இருக்க முடியும்? பாரு, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரா செஞ்சேன். கர்த்தர் சொன்னப்ப என்ன பண்ணானு நடந்து காமிச்சு இந்த உலகத்துல. அவர் கேட்ட ஒரு வச்சனத்துக்கு நான் என்ன பண்ணேன்? கீழ்பட்டேன். அவர் சொன்ன நடந்தேன், அவர் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். அவர் எனக்கு கொடுத்த ஒரு வச்சனம் இல்லாட்டா அவர் கொடுத்த பரிசுத்தா மூலமா என்ன பண்ண, அவர் மாதிரி என்ன பண்ண வாழ்க்கைய மாத்திக்கிட்டேன். அதே இல்லாம கர்த்தர் சொன்ன காரியத்தை என்ன பண்ண செஞ்சேன், அவருடைய வேலையை செஞ்சேன். நான்
வேலை செஞ்சுக்கிட்டே கர்த்தரை மகிமைப்படுத்துறது. அவர் வேலை செய்யறதுன்னா ஏதோ எங்களாட்ட எல்லாத்தையும் விட்டடிச்சிட்டு பைபிள் எடுத்துக்க சுத்தறது இல்லைன்னு இல்லை. கர்த்தர் உன்னை எங்கே வச்சிருந்தாலும், எந்த வேலையில் வச்சிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், நீ எங்கே போனாலும் என்ன வேணும்? கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்பட, கர்த்தரை பற்றி என்ன சுவிசேஷம் சொல்லணும். அவங்க நம்படி நம்பக்க போகட்டும், கேட்கிட்டு கேட்காத போகட்டும். என்ன வேணும்? கர்த்தரை எங்கே பண்ணு? சுவிசேஷம் என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். அர்த்தம் புரிஞ்சுங்களா? இல்லை நாம் போயிட்டு அவங்க கூட நாம கலந்து டான்ஸ் போட்டுட்டு வந்தாக்க இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார், கணக்கு கேட்பார். அதனால்தான் நாம் கர்த்தர் நம்மளை எங்கே வச்சிருந்தாலும், எங்கே அனுப்பினாலும், எங்கே போனாலும் கூட என்ன பண்ணாலும் அவரோட ஊழியம் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஏசு கிறிஸ்து நம்பின ஒருத்தர் எல்லாரும் ஊழியக்காரதா. புரியுதா சொன்னது? தானியேல் என்ன சொன்னாரு? தானியேல் பத்தி என்ன கூப்பிட்டாரு கர்த்தர்? தானியேல் பத்தி. தானியேல் யாரு சொல்லுங்க? தானியேல் பிரதான் பிரைம் மினிஸ்டர். அவரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு இல்லையா? கோரேஸ் கிட்ட எப்படி இருக்கிறாரு? நெப்கத்நேசர் காலத்துல இருந்து கூட நெப்கத்நேசர் கிட்ட, பெல்ஷஸ்ஸர் கிட்ட, மாதிரி கோரேஸ் என்ன கோரேஸ் தானே, கோரேஸ் கிட்ட, தாரியஸ் கிட்ட இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு? கர்த்தருக்கு சாட்சியா இருக்காரு. அதனால தான் தானியேல் பத்தி என்ன கூப்பிடாரு? நம்மளோட ஊழியக்காரனுக்கு நான் சேவைன்னு சொல்றேங்க. நான் சேவை கூடனா தாசனாகிய நம்மளோட தாசனாகிய தானியேல். அப்ராம் பத்தி என்ன சொல்றாரு? அவரு தாசனான்னு சொல்றாரு. தாசனா கேவலம் ஏதோ ஊழி பைபிள் சுத்த பாஸ்டர்ல கிடையாது. உனி எங்க கர்த்தரை வச்சிருக்கிறாரோ அங்க என்ன பண்ணி அது முடிஞ்சா உனக்கு டைம் கிடைக்குது. ஃப்ரீயா வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு என்ன பண்ண? நீ ஒரு வேலை முடிச்சுட்டு கர்த்தருக்காக என்ன பண்ண? இல்லை ஒரு 10 பேர் சுவார் சொல்லணும், அது நல்லது பண்ணணும். இதெல்லாம் இப்படி யாருக்காக பண்ற? தியானம் பண்ற. இப்ப படுத்து நல்லா தூங்க முடியும், ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். நீ என்ன பண்ற? ரெஸ்ட் எடுத்து போய் என்ன பண்ணுது? 4 பேர்த்துக்கு சுயம் சொல்ற, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற, கர்த்தருக்கு ஒரு சகாயம் பண்ற. இதுதான் ஒரு விசுவாசியா இருக்கட்டும் கர்த்தர் நம்ம ஒருத்தோடு செய்ய வேண்டிய காரியம். அர்த்தம் முடிஞ்சா? இல்லை எல்லா அர்த்தமும் நாம் இருக்கிற அந்நியில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? காலையில் வேலைக்கு போகிறாங்க, சாயந்தரம் சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சனி ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க, தேங்காய் உடைச்சிட்டு வராங்க, அவங்க பாருங்க சுகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம மெரித்தவங்க திங்கக்கிழமை நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்க அவங்க நம்மளுக்கு என்ன இல்லை இல்லை. அதுக்காக கர்த்தர் நம்மளுக்கு கூப்பிட்டார். அதுக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல? அழைக்கல. அதனால தான் நாம் என்ன பண்ணணும்? நாளைக்கு கர்த்தர் மின்னுக்கான போகும்போது கர்த்தர்கிட்ட என்ன பண்ணிருக்கோம்? சம்பளத்தையே வாங்கிக்கிறீங்களா இருக்கணும், வாங்கிக்கிறே இருக்கணும். அர்த்தம் புரிஞ்சுங்களா? வாங்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? வெக்கப்பட வேண்டிய விஷயம் வருது. அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாரும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம வளரணுமாமா.